உலகத் தமிழர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் என்ன பார்க்க போறேன்னா நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு லட்டு. அதான் ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு. இது நம்ம டயட்டில் இருக்கவங்களும் நீங்கள் சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் டயபெட்டிஸ் இருந்தால் அவங்களும் சாப்பிட்லாம். வயசானவங்க சாப்பிட்லாம். எல்லாருமே நல்லா சாப்பிட்லாம். பசங்களுக்கும் கொடுத்து நம்ம பழக்கலாம் நல்லா. ஏன்னா இது எப்பவுமே நமக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் எப்பவுமே நல்லது. நிறைய நட்ஸு, அப்புறம் ரெய்சின்ஸ், அந்த உலர் திராட்சை, இது எல்லாமே நல்லது. அது கூட டேட்ஸ் மெயினாக போட போகிறோம். அதான் பேரிச்சம்பழம், அதுவும் நிறைய அயன் இருக்குது. ஸோ மொத்தமாக எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியானது தான். லேசாக கொஞ்சமாக நெய் விட்டு நம்ம நல்லா உருண்டைகளாக பிடிக்க போகிறோம். ஸோ அதை குயிக்காக பண்ணிடலாம். ஒரு 10 மினிட்ஸில் பண்ணிடலாம். ஸோ அதை எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. ஸோ மெயினாக நல்லா நட்ஸ் என்னென்ன எடுத்துருக்கேன்னு பாருங்கள். வால்நட் இருந்தால் நல்லா எடுத்துக்கலாம். எல்லாமே ஒரு கைப்பிடி எடுத்துருக்கேன் நான். வால்நட், அது கூட கேஷ்யூ நட், முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம். பாதாம், ஆல்மண்ட்ஸ், இது நம்ம ஒரு கைப்பிடி எடுத்துக்கலாம். கூட பிஸ்தா பருப்பு எடுத்துருக்கேன், அதுவும் ஒரு கைப்பிடி எடுத்துக்கலாம். இது நம்மளுடைய அந்த உடைச்சிட்டு ஹார்ட் ஷெல்லை உடைச்சிட்டு உள்ளே இருக்கிறது மட்டும் எடுத்துருக்கேன். இது நம்மளோட விருப்பம் தான். நமக்கு என்ன வேணும் நட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் பாதி பிஸ்தா, பாதி இது போட்டுட்டு நிறைய முந்திரி பருப்பு, அது மாதிரி உங்களுக்கு எது தேவையோ அது மாதிரி நீங்கள் அதை கொஞ்சம் கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒரு கைப்பிடி எடுத்துகிட்டா இது நல்லா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2 கைப்பிடி மாதிரி எடுத்துக்கலாம். நல்லா பேரிச்சம்பழம். அது கூட நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நல்லா உலர் திராட்சை, அது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். ஸோ அது ஒரு கப் எடுத்துருக்கேன். அது கூட ஒரு ஸ்பூன் வெள்ளை எள் எடுத்துருக்கேன். ஒரு ஸ்பூன் கசகசா எடுத்துருக்கேன். நல்லா ஒரு கரண்டி நெய் எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் நமக்கு வேணும். லேசாக நம்ம எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா நம்ம உருண்டையாக பிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒன்றுனா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ சின்ன மிக்சியில் நான் போட்டு ஒன்றுனா அரைக்க போகிறேன். கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கணும். ரொம்ப மையாக அரைக்காதீங்க. கொஞ்சம் லைட்டாக 1-2 நல்லாயிருக்கும். ஸோ ஒன்றுனா அரைப்போம். ஃபஸ்ட்டு வால்நட் அரைச்சிடலாம். குவான்டிட்டியை பொறுத்து தான் நட்ஸ் ஒன்றாவே நம்ம அரைச்சிக்கலாம். ஸோ வால்நட் போட்டிருக்கேன். அது கூட நான் பிஸ்தாவும் கொஞ்சம் போட்டுக்க போகிறேன். இது ரெண்டும் ஒன்றா அரைச்சிட போகிறேன். அப்புறமா ஆல்மண்டும் முந்திரியும் நெக்ஸ்ட் அரைச்சிக்க போகிறேன். ஸோ நல்லா 1-2 நம்ம அரைச்சாச்சு. இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். மிச்ச நட்ஸையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு, பாதாம், அது கூடவே நான் இந்த உலர் திராட்சையும் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஸோ இதுவும் நல்லா அரைப்பட்டுச்சு. இதுக்கு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பேரிச்சம்பழம், இதையும் நல்லா ட்ரையான மிக்சியில் போட்டு லேசாக நம்ம ஓட்டி எடுத்துடலாம். பேரிச்சம்பழம் லேசாக நம்ம ஓட்டாவே நல்லா இந்த மாதிரி நல்லா அரைஞ்சிரும். ஸோ நல்லா சாஃப்டாகவே நம்ம இதை அரைச்சி வச்சுக்கலாம். ஸோ பேரிச்சம்பழம் உங்களுக்கு தெரியும், கொட்டை இல்லாமல் நம்ம நல்லா எடுத்துக்கணும். ஸோ கொட்டை இல்லாத பேரிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. நம்ம இதை நம்ம கடைசியில் போட்டு வதக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நெய் ஊற்றி நான் நல்லா வறுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். ஃபஸ்ட் நம்மளுடைய கசகசா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது நம்ம கடைசியாக நம்ம லட்டூஸ் ரொம்ப ஸ்டிக்கியாக இல்லாமல் லேசாக அதில் புரட்டி எடுக்கிறதுக்காக தான் இது. ஸோ நம்ம கொஞ்சமாக நல்லா ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு லேசாக நம்ம இப்படி வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நல்லா கொஞ்சம் வறுத்தாச்சு. நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம் ஒரு தட்டில். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஒரு கரண்டி நெய் எடுத்துருக்கோம்ல, அதை நம்ம போட்டுக்கலாம். நெய்யில் நம்ம இந்த பருப்பெல்லாம் வறுக்க போகிறோம். ஸோ நெய் லேசாக காஞ்சதுக்கப்புறமா இதை அரைச்சி வச்சுருக்கோம்ல, இதை நம்ம போட்டு ஃப்ரை பண்ணலாம். ரொம்ப தீக்கக்கூடாது. நம்ம நட்ஸ்லாம் சீக்கிரமாகவே நல்லா வறுபட்டுரும். ஸோ பக்கத்தில் இருந்தே லேசாக நம்ம நல்லா கிளறி விடலாம். ஸோ நெய் போடுறதுனால நல்லா வாசனையாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த நட்ஸும் கொஞ்சம் ரொம்ப பச்சையாக இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா வறுபட்ட மாதிரி இருக்கும். இதில் மெயினாக வறுக்கிறது மட்டும்தான். ஏன்னா நம்ம எதுவுமே வேக வைக்க பொருள் இந்த லட்டுக்கு. ஸோ அப்படியே வறுத்துட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே பிடிக்க போகிறோம் கையில். ஸோ நல்லா அந்த ஒரு கரண்டி நெய்யே அதுக்கு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி கொடுக்கும். ஸோ நல்லா அதை வறுத்துக்கோங்க. இந்த நட்ஸ்லாம் நம்ம வறுப்படும் போதே நம்ம எள் வச்சுருக்கோம் இல்லையா, இது ஆப்ஷனல் தான். அது போட்டால் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ வெள்ளை எள் போடலாம். அது இல்லை கருப்பு எள் தான் இருந்ததுன்னா அதுவும் போடலாம் நீங்கள். ஸோ நான் வெள்ளை எள் போடுறேன். இதுவும் நிறைய போட்டிங்கன்னா கசக்கும். அதனால் லேசாக தான் போடணும். நம்ம ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். அது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அந்த டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும். ஸோ அதுவும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் தூள் கூட உங்களுக்கு வேணால் போடலாம். உங்களுக்கு அந்த ஏலக்காய் ஸ்மெல் பிடிச்சதுன்னா நீங்கள் லேசாக அது ஏலக்காய் தூள் போடலாம். இப்போது நம்ம நட்ஸ் ஓரளவுக்கு வறுபட்டுருச்சு. சும்மா ஒரு 1 மினிட் தான் நம்ம வறுக்கணும் இதை. இதுக்கப்புறமா நம்ம இதில் பேரிச்சம்பழம் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் நம்ம போட்டு கொஞ்சம் வறுக்கலாம். நல்லா உதிர்த்து விடுங்க. கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகும். இன்னும்
சேர்த்து ஒன்றா கலருவோம். கொஞ்சம் சிம்லேயே வச்சு பண்ணுங்க இந்த டைமில். இது கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கனால நம்ம வந்து ஒரு கரண்டியை போட்டு இந்த மாதிரி நல்லா நம்ம பிரித்து விடலாம். ஸோ நல்லா ஒன்றா சேரும் எல்லாமே. இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இதை பண்ணுறோம். இதையும் ஒரு 1/2 minute நல்லா வறுத்துட்டு ஆஃப் பண்ணிட்டு நல்லா நம்ம வந்து லட்டூஸ் மாதிரி பிடிச்சிடலாம். ஸோ நல்லா நம்ம வந்து இதை வறுத்தோம்னா ஒரு 1 or 2 minutes வறுத்தோம்னா இந்த பேரிச்சம்பழமும் நல்லா ஒரு மாதிரி சாஃப்டாகும். இந்த மாதிரி நல்லா உதிர்த்து விட்டு நம்ம இப்படி வறுத்து எடுத்து கை பொறுக்கிற சூட்டில் வந்து நம்ம ஆற வச்சு எடுத்தால் நல்லாயிருக்கும். ரொம்ப ஆற விட்டுறாதீங்க, கொஞ்சம் சூடாக இருக்கும்போது தான் நம்ம பிடிக்க முடியும். ஓரளவுக்கு கையில் பிடிக்கிற மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நல்லா ஆறிருக்கு. இந்த டைமில் நான் என்ன பண்ணேன்னா கையில் நல்லா வந்து இந்த மாதிரி நெய் தேய்ச்சிக்கோங்க ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. ஸோ எடுத்துகிட்டு கொஞ்சமாக உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ நம்ம விருப்பம்தான். நல்லா இந்த மாதிரி கரண்டிலே முன்னாடி நல்லா எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நல்லா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம நல்லா கொஞ்சம் எவ்வளோ கெட்டியாக பிடிக்க முடியுமோ அவ்வளோ நல்லா நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கலாம். இந்த அளவுக்கு பால் தான் நல்லா கரெக்டாக இருக்கும். இது என்ன பண்ணலான்னா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா கசகசா, இது வந்து ஆப்ஷனல் தான். பட் ஆனால் கையில் வந்து ரொம்ப இந்த லட்டு வந்து ரொம்ப ஸ்டிக்கியாக இல்லாமல் இருக்கிறதுக்காகவும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த டெக்ஸ்சர் நல்லா வரதுக்காகவும் இந்த மாதிரி நம்ம கசகசாவை ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக அப்படி பரப்பிட்டு இந்த லட்டை வந்து நம்ம இதில் லேசாக அப்படி நமக்கு எவ்வளோ விருப்பமோ அவ்வளோ பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஈரப்பதத்தில் நல்லா அது ஒட்டிக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் காஞ்சா. இந்த மாதிரி நம்மளோட லட்டூஸ் எல்லாமே அழகாக பண்ணிக்கலாம். சர்க்கரையே போடாமல் நல்லா நேச்சுரல் ஸ்வீட்டை வச்சு நம்மளுடைய பேரிச்சம்பழம் அப்புறம் உலர் திராட்சை இதை வச்சு நம்ம வந்து நல்ல ஒரு டேஸ்டியான லட்டு பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் பண்ணுறது ரொம்ப ஈஸி, 10 minutesல பண்ணிடலாம். ஸோ நீங்களும் வந்து சீக்கிரமாகவே இதை ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ், பாய்.